70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்றும் பதிவான வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்படும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இதனைத் தொடர்ந்து 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவ்யா. காவ்யா, விவரங்கள். வணக்கம் சாரா. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதிகளை தற்போது இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ்குமார் தற்போது அறிவித்திருக்கிறார். இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருந்திருந்த நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு விவகாரத்தில் சிறைக்கு சென்றார். தொடர்ந்து ஜாமீனில் வெளிவந்த அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் முதலமைச்சராக அதிர்ச்சி செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்திருந்த போது மீண்டும் தேர்தலின் மூலம் ஆட்சியை பிடித்து மீண்டும் முதலமைச்சர் ஆவேன் என அவர் சூளுரைத்திருந்தார். தொடர்ந்து இதற்கான தேர்தல் 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான பதவிக்காலமானது அடுத்த மாதமான பிப்ரவரியுடன் முடிவுக்கு வருகிறது. இதனைத் தொடர்ந்து டெல்லியில் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவதற்கான முன்னேற்பாடுகள் என்பது தீவிரமடைந்து வந்தது. 3 கட்சிகளும், குறிப்பாக பாஜக, ஆம் ஆத்மி மற்றும் அதே போன்று காங்கிரசும் என 3 கட்சிகளும் மும்முனை போட்டியாக டெல்லி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தன. 3வது முறையாக டெல்லியில் ஆட்சியை பிடிக்க ஆம் ஆத்மி கட்சியும், தொடர்ந்து தலைநகரில் ஆட்சியை பிடிக்க பாஜகவும், தனித்து நின்று ஆட்சியை பிடிக்க காங்கிரஸ் கட்சியும் என மும்முனை போட்டியானது டெல்லியில் நிலவி வந்தது. தொடர்ந்து இதற்கு முன்னதாக பிரச்சாரத்தின் போது வாக்குறுதிகளை அறிவித்த டெல்லியின் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து பெண்களுக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் வழங்கப்படும் என்ற தமிழ்நாட்டின் வாக்குறுதிகளை பின்பற்றி அவர் அங்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அதே போன்று முதியோர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்படும் உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் அவர் அளித்திருந்தார். இந்த நிலையில்தான் பல்வேறு அரசியல் பரபரப்புகளுக்கு மத்தியில் தொடர்ந்து இந்திய தலைமை தேர்தல் அதிகாரியான ராஜீவ்குமார் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான தேதிகளை அறிவித்திருக்கிறார். ஈரோடு தொகுதியை பொறுத்தவரையில் தொடர்ந்து அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் முன்னதாக நடந்தது. அதில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் திருமகன் ஈவேராவின் தந்தையான EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரும் மரணமடைந்த நிலையில் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிப்பின் போது டெல்லி இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிப்பும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஒட்டுமொத்த நாடும் டெல்லியை எதிர்நோக்கியுள்ளதாகவும் விரைவில் 100 கோடி வாக்காளர்களை எட்ட உள்ளோம் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். EVM, VVPAT நடைமுறைகளில் குளறுபடி ஏற்பட வாய்ப்பே இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்த அவர் வாக்களிக்க EVM இயந்திரங்கள் முழு நம்பகத்தன்மை வாய்ந்தவை எனவும் அவர் தெரிவித்திருந்தார். EVM இயந்திரத்தில் எந்த மோசமான நடைமுறையையும் கண்டறிய முடியாது என அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். EVM-இல் செல்லாத வாக்குகள் என்ற கேள்விக்கே இடமில்லை எனவும் மோசடி சாத்தியமே இல்லை எனவும் அவர் திரும்ப கூறியது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் 85 வயதுக்கு மேற்பட்டோர் வீட்டிலிருந்தே வாக்கு செலுத்தலாம் என தெரிவித்ததோடு டெல்லியில் 13,000 வாக்குப்பதிவு மையங்கள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதையடுத்துதான் தொடர்ந்து அவர் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல்களுக்கான தேதிகளை அறிவித்தார். அதன்படி 70 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அவர் அறிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 8ஆம் தேதி, அதாவது வாக்குப்பதிவு முடிந்து 3 நாட்கள் கழித்து அந்த வாக்குகளை எண்ணும் பணியானது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் எனவும் அவர் அறிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலும் பிப்ரவரி 5ஆம் தேதியே அவர் நடைபெறும் என தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவ்யா.